வணக்கம், லதா காமாட்சி நெல்லை பஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸு கார கொழுக்கட்டை. அதுக்கு இந்த கப்பு ஒரு கப்பு பச்சரிசி மாவு, கடையில் வாங்கின பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கிறேன். இதில் தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இங்கே கெட்டில் வெந்நி வச்சுருக்கிறேன். இந்த பாத்திரத்தில், பெரிய பாத்திரத்தில் மாவை கொட்டி வெந்நி, சூடான வெந்நியில் போட்டு கிளறி பிடிக்க வேண்டியதான். இப்போ தாளித்து ஊற்றுறதை பார்ப்போம். தேங்காய் எண்ணெயில் கடுகு, உருட்டுப்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு பொரியுது. இப்போ மாவில் தேவையான உப்பும் காயத்தூளும் போட்டிக்கலாம். பொரிஞ்சோடனே பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே தாளிப்பு எடுத்து மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ மாவில் வெந்நி சேர்த்து, நல்லா சூடான வெந்நி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். கொழுக்கட்டை பதத்துக்கு விரவிக்கலாம். காமிக்கிறேன், எப்படி விரவிக்கிறேங்கிறத காமிக்கிறேன். முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு, இந்த தாளிப்பு எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைவோம். கரண்டியாலே பிசைங்க, கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால. மாவு பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் சூடாகணுன்னு கையை வச்சு இழுத்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ எந்த ஷேப்புக்கு வேணால் உருண்டைனாலும் உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பு பிடிக்குதோ அதுக்கு உருட்டிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி தட்டு வச்சாச்சு. வேட்டில் வேக வச்சு எடுக்க வேண்டியதான். முதல்ல கொழுக்கட்டையை உருட்டிக்கலாம். ஒரு 5 டிசைனில் கொழுக்கட்டை உருட்டியாச்சு. சிலிண்டர் ஷேப்பில், ரவுண்ட் ஷேப்பில், அப்புறம் மோதகம் ஷேப்பில், அப்புறம் நார்மலாக நம்ம பிடி கொழுக்கட்டை, அப்புறம் இந்த அச்சு, இந்த ரவுண்ட் அச்சு, இதெல்லாம் தான் பிடிச்சாச்சு. இப்போ வேட்டில் வேக வச்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஒரு 7 நிமிஷம் கழித்து பார்ப்போம். நம்ம மிச்சம் உள்ள மாவையும் உருட்டியாச்சு. இப்போ முதல்ல வச்சது வெந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். வெந்தவுடனே பார்ப்போம். வெந்துருச்சு. இந்த கையில் ஒட்டலை. இப்போ இதை எடுத்துகிட்டு இதை நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸு கார கொழுக்கட்டை ரெடி. அதுக்கு 4-5 ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இதுக்கு சைட் டிஷ் நம்ம கார சட்னி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கருணக்கிழங்கு மசியல் இருந்தது, அதை சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிட்டோம். இதுவும் நல்லாயிருக்கும். ஏன்னா அது புளிப்பு இல்லையா, இது அரிசிங்கிறதுனால அந்த புளிப்பு நல்லா எடுப்பாக இருக்கும். உங்கள் விருப்பம் தான். தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். அப்படியே கூட சாப்பிட்லாம், நம்ம விருப்பம்தான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.